யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வழிகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு புது வேலையை கொடுத்துட்டு அந்த புதிய வேலையில் அவன் வெற்றி அடைவதற்கான அற்புதமான காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி அவனை தலைவனாக நியமித்து தேவன் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு போய் விட வேண்டிய ஒரு வேலை. இந்த வேலையை யோசுவா பார்த்து சொல்ற, நீ கரெக்டாக செய்யணுமா, வெற்றிகரமாக செய்யணுமாப்பா? அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, உன் கையில் இருக்கிற இந்த புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. அப்போ நீ நிச்சயமாக உன் வழியை வாய்க்க பண்ண முடியும், நீ புத்திமானா ஆக முடியும்னு சொல்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் அதான் நமக்கு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைவதுக்கு வேற எங்கேயும் கர்த்தர் ரகசியத்தை வைக்கல. அங்கே போ, இங்கே வா, 10 முழம் மலை ஏறு, 10 முழம் மலையை இறங்கு, என்ன வெறும் காலில் நடந்து வா, அதை பண்ணு, இதை செய் அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்சிருப்போம் போல இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் சொல்லாமல் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றிக்கான சகல காரியமும் நான் உன் கையில் கொடுத்துருக்கிற என்னுடைய சத்திய வேதத்தில் இருக்கிறது. இந்த ஹோலி பைபிளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கான வெற்றியை சொல்லி வச்சு. அதனால தான் இந்த பாருங்கள், வாரம் வாரம் நீங்கள் இங்கே வரும்போது இந்த புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். வாரம் வாரம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாரம் வாரம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எப்படி நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் வேலையை, வாழ்க்கையை, குடும்பத்தை, நம்முடைய எதிர்காலத்தை வெற்றி உள்ளதா நம்ம மாற்றி அமைக்க முடியும் என்கிற ஒரு சாத்தியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வேலையை நம்ம வெற்றிகரமாக செய்கிறதுக்கு வேலையை ஆண்டவர் என்ன கருத்துக்காக, என்ன நோக்கத்தோட கொடுத்து, என்ன கான்செப்டுக்காக மனுஷனுக்கு வேலையை கொடுத்துருக்கிறான்னு மனுஷனுக்கு தெரிலன்னு வைங்களேன். மனுஷன் வேலையை ஒரு நாளும் மனநிறைவோடு செய்ய முடியாது. அதான் உங்களுக்கு காண்பித்தேன். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கும் வேலையை மன நிறைவோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதம் வேலையை குறித்து என்ன கான்செப்டை கொடுக்குது? உலகம் வேலையை குறித்து நிறைய கான்செப்ட் கொடுக்குது. ஆனால் பைபிள் கொடுக்குற கான்செப்ட் தான், பைபிள் கொடுக்குற ஐடியா தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மனுஷனுக்கு வேலை ஏன் கொடுத்துருக்காருன்னா அவனை வேலை செய்யும்படி கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். ஒரு வேலை செய்யும்படி மனுஷனை தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால மனுஷன் வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் இன்னொரு மனுஷன் என்ன கேட்குறான், என்னையா இப்படி சோம்பேறியாக இருக்கிற அப்படின்னு கேட்குறான் பாருங்க. எந்த மிருகத்தை பார்த்து நம்ம கேட்கறது இல்லை. என்ன ஏதாவது நாயை பார்த்து, பூனையை பார்த்து சோம்பேறியாக இருக்கிறிய அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? ஆனால் மனுஷன் வேலை செய்யாமல் இருந்தால் மாத்திரம் அவனை பார்த்து நான் சொல்லுவேன், என்னப்பா இவ்வளோ சோம்பேறியாக இருக்கிற. அதுவே நமக்கு ஒரு பெரிய அடையாளத்தை காட்டுது. என்ன அடையாளத்தை காட்டுதுன்னா, கர்த்தர் மனுஷனை வேலை செய்யும்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். தேவன் மனுஷனை வேலை செய்யும்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார்னா அந்த வேலைக்கான கான்செப்டையும் தேவன் உண்டாக்கி வச்சிருப்பார்ன்றதை மறந்துடக்கூடாது.
அந்த வேலைக்கான கான்செப்ட் என்ன? மனுஷனை உண்டாக்கும் போதே அவனுக்குள்ள நிறைய தாளந்துகளையும் வரங்களையும் கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த வரங்களையும் தாளந்துகளையும் கண்டுபிடித்து எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக மனுஷனுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை போய் நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வரங்களையும் தாளந்துகளையும் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வேலையை தேவைக்காக செய்யற வேலையா இருக்காது, உங்க வேலையை வாழ்வாதாரத்துக்காக செய்கிற வேலையா இருக்காது, உங்க வேலையை ஏதோ 4 காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக செய்யற வேலையா இருக்காது. உங்க வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்தை எடுத்து உபயோகப்படுத்துகிற ஒரு வேலையாய் நீங்க பார்க்கும்போது நான் சொல்றேன், அப்படி உபயோகமாகிற தாளந்தை உபயோகப்படுத்துகிற இடமா உங்க வேலை இருக்கும்னா வாழ்வாதாரம் உண்டாகும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும், நிறைய காசு சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நிறைய நேரம் இதை விளங்கி கொள்ளாம வேலைக்கு போறது எதுக்காக? சும்மா கொஞ்சம் 2-3 காசு சம்பாதிச்சா போதும், தேவைக்காக போறன்னு இருந்தா வேலையிலிருந்து நமக்கு உண்டாகிற இன்பத்தை, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன், எப்படி தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலை பொறுப்புகள் இவைகளை நாம் வெற்றிகரமாக செய்வதுக்கு ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, வழக்கத்துக்கு மாறான சொப்பனங்கள், தரிசனங்கள், தேவ வசனத்தினால் உண்டாகிற இந்த படங்கள், பிக்சர்ஸ் என்ன செய்துனா ஒரு மனுஷனை உத்வேகத்தோடு தேவன் கொடுத்திருக்கிற வேலையை செய்ய அவனை வைக்குது. அப்படி செய்யும் போது அந்த மனுஷன் அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்கிறான். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், அது ரொம்ப முக்கியமானது. வேலையை வெற்றிகரமாக செய்யணும், வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம காட்டுகிறார், நமக்குள்ள ஆண்டவர் நிறைய விதைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன விதைகள்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் ஆக்கக்கூடிய நிறைய விதைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாழ்க்கையை நல்லா ஆக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை நல்லா ஆக்கக்கூடிய, அதான் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை நல்லா ஆக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, உங்களுக்குள்ள, வெளியே இல்லை. நிறைய நேரம் வெளியே தானே பார்க்குறோம், ஆளை வெளியே பார்க்குறோம், ஆளை வெளியே வச்சு எடை போடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் உள்ள இருக்கு. ஏன் உள்ள வச்சிருக்கிறாருன்னா, அது உள்ள போனாதான் உள்ளுக்குள்ளாக ஏற்படுகிற மாற்றங்கள் வெளிப்புறமான நன்மையை அது உண்டாக்கும். அப்போ கவனிச்சு பாருங்க, எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டுறாரு. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுற இடத்துல கொஞ்சம் காதை கொடுத்து கவனமாக கேட்கும்போது, இதை இரவும் பகலும் இந்த வார்த்தையில் நான் தியானிக்கும் போது, இந்த வேத வசனங்கள் எனக்கு என்னவா மாறுதுன்னா, சொப்பனங்களாக, தரிசனங்களாக, என்னை கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்கிற காட்சிகளை, பிக்சர்ஸ், படங்களை எனக்கு காட்டுது. இப்போ காட்டுற இந்த வசனம் காட்டுற படத்தை, தரிசனத்தை, சொப்பனத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது என் வாழ்க்கையில் தேவன் உண்டாக்க விரும்புகிற நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக எனக்கு நடந்தேறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி. ஆனால் மாறாக நம்ம வேற எதையாவது உட்காந்து பார்த்துக்கிட்டு, வேற எதையாவது உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு, பகல் கனவு மாதிரி உட்காந்து அப்படியே ட்ரீம் வேர்ல்ட்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த வசனத்துக்கும் நம்ம யோசிக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கோன்னா, நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை பெட்டர் ஆக முடியாது. மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற இருதயம் இருக்கு பாருங்க. மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது ஆவியின் மனுஷனா, ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று உண்டாக்கியிருக்கார் பாருங்க. மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற இருதயம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இடமா இருக்கிறதா. Your heart is a place where you accept every good changes. எல்லா விதமான நல்ல மாற்றங்களையும் ஆண்டவர் எங்க கொண்டு வந்து படமா போடுறாருன்னா, உங்க இருதயத்துக்குள்ள, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ள ஒரு அற்புதமான பிக்சர் அவர் வரைகிறாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை ஒரு படத்தை உங்களுக்கு காட்டலாம், தோல்வியை காட்டலாம், சவால்களை காட்டலாம், ஏன்னா டிசப்பாயின்மெண்ட்டை காட்டலாம், பல காரியங்களை காட்டி கொண்டு இருக்கலாம். அதனால தான் சபைக்கு வரும்போது கர்த்தர் இந்த சத்திய வசனத்திலிருந்து எடுத்து
நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி வெற்றியை பிக்சரை வைக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை பெட்டராக்க முடியுன்ற பிக்சரை நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் மனுஷனுடைய ஆவிக்குள்ளேயும் ஆண்டவர் அதை பிக்சர் பண்ணி காட்டும் போது இப்போ அதை நான் பார்க்க பார்க்க எனக்குள்ள நல்ல மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்க முடியும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? இப்படி தான் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வர்றாரு. நீங்கள் நினச்சி கூடாது நான் எனக்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒருத்தர் நிறைய பேர் தெரியும். ஆனால் ஒருத்தர் எப்போ ஆண்டவர் கிட்ட வருவார்னா ஏதாவது மக்கார் பணம் பார்த்தீங்களா வாழ்க்கையில், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், திடீர்னு ஒரு மாதிரி அவருக்கே தெரியும் இதுக்கு ஆண்டவர்கிட்ட போனால் தான், யாராவது நமக்காக ஜெபம் பண்ணாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வரம் பெற்ற ஊழியர் யாராக வந்தார்னா எனக்காக ஜெபம் பண்ணாருன்னா எனக்கு அப்படியே எல்லாமே மாறிடணும். நான் ஒரு நாள் அவர்கிட்ட சொல்லிட்டேன், வரம் பெற்றவரில் இயேசுநாதரை இறங்கி வந்தாலும் உங்களுக்கு மாற்றம் வராது. ஏன்னா இயேசுநாதர் மாற்றத்தை எப்படி கொடுப்பாருன்னா வெளியே இருந்து இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து தான் மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் மாற்றத்தை எப்படி கொண்டு வராரு? மதம் எப்படி இருக்குது தெரியுமா? வெளியிலேருந்து பார்க்குது. வெளியே நல்ல வெள்ளையம் சொல்லையமாக வந்தால் இது ரொம்ப பரிசுத்தவானுப்பா அப்படின்னு நினைப்பாங்க. கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டு வந்தால் பிசாசு வருதுப்பா. இது மதம். மதம் என்ன பண்ணுது? வெளியே நீங்கள் எப்படி வரீங்க, சர்ச்சுக்கு வரும்போது முக்காடு போட்டு பயபக்தியாக உட்காந்துருக்கா பாரு, இது பாரு எப்படி உட்காந்துருக்கு பத்தியா, இது தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குன்னு நினைப்பு இருக்கா? இதை தான் வச்சு, இந்த தோற்றத்தை வச்சு தான் பக்தி உள்ளவங்களா பக்தி இல்லாதவங்களா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் வேதம் ஒரு மனுஷன் பக்தி உள்ளவனா பக்தி இல்லாதவனான்றத உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றத்தை வைத்து தான் ஆண்டவர் சொல்றார், நான் எவ்வளோ பக்தி உள்ளவனா இருக்கிறேன்றதுக்கு அடையாளமே இந்த வசனம் எனக்குள்ள போய் என் இருதயத்துக்குள்ள போய் என்னுடைய ஆவிக்குள்ள போய் மாற்றத்தை உண்டாக்கலனா நான் சொல்றேன் ஒரு மாற்றமும் உங்க வாழ்க்கையில வரவே வர. சண்டை போடுற நீ சண்டை போட்டுட்டு தான் இருப்ப, எல்லா குழப்பத்தையும் பண்றவங்களா தான் இருப்போம். ஏன்னா உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறேன், ஆனா அந்த வசனம் உள்ள போய் பிக்சரை உண்டாக்கல. அந்த வசனம் உள்ள போய் எனக்கு தேவன் உண்டாக்கக்கூடிய மாற்றத்துக்கான தரிசனத்தையும் சொப்பனத்தையும் காட்சியையும் எனக்குள்ள ஏற்படுத்தாததுனால நானாவே இருக்கிறேன். எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் எவ்வளவு ஆண்டவருடைய சத்தம் எனக்கு நேராக வந்தாலும் நானாவே இருக்கிறேன். ஏன்னா மாற்றம் வெளியே இருந்தா வரணும்னு நினைக்கிறேன், மாற்றம் உள்ள இருந்து வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாற்றம் உள்ள இருந்து தான் வரும். இப்போ மாற்றம் உள்ள இருந்து தானே வருது. சர்ச்சுக்குள்ளே வந்தவொன்னே மாறுறோம் பார்த்தீங்களா? என்ன எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே மாறி இருக்கிறீங்க? ஐயையோ இயேசுவே இவங்க எல்லாரையும் ரட்சியும். திருப்பியும் கேட்க போகிறேன், எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே மாறி இருக்கிறேன்? சர்ச்சுக்குள்ளே இந்த கட்டத்துக்குள்ளே வந்தோன்னே மாறிட மாட்டீங்க. இந்த கட்டத்துக்குள்ளே வந்தோன்னா வந்தேன் அப்படியே இது ஷவரா இது அப்படியே கட்டத்துக்குள்ளே போட்டு உங்களை அப்படியே ஏன்னா சில கார் வாஷுக்கு போவோம் பார்த்துருக்கீங்களா? உள்ளே போனோன்னா அது அப்படியே அடிக்கும் பாருங்க, சோப்பு தண்ணியாக அடிச்சு நுர தள்ளி அதை அப்படியே கழுவி வெளியே வரும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் பாருங்க. அது மாதிரி இங்கே உள்ளே வந்தோன்னே அப்படி என்ன வாட்டர் வாஷ் எதாவது பண்ணுறோமா? இல்லை, அதை காட்டிலும் மேலான ஒன்றை பண்ணுறோம். இருதயத்துக்குள்ள கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குகிற சத்திய வசனத்தை உங்களுக்கு நேராக பேசிக்கொண்டு இருக்கிறோம். இங்க இந்த வசனத்தை கேட்க நான் சொல்றேன், இன்னைக்கு மாறாம இருக்கலாம், ஆனா கேட்க மெய்யான மாற்றத்துக்குள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்தே தீர்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி. இப்படி மாற்றம் வந்தாங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் அவருடைய ஆலயத்தை பிரசங்க நேரம், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற நேரம், வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. அப்ப பாருங்க, மனுஷனுடைய இருதயமும் மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனுஷனுடைய ஆவியும் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதுக்குள்ளதான் பிக்சர் ஆண்டவர் வரைகிறார். இரேஸ் பண்ண முடியாத பிக்சரை வரைகிறாரு. எதை வைத்து வரைகிறார்? அவருடைய வசனத்தை வைத்து நமக்குள்ள அப்படிப்பட்ட நல்ல தரிசனங்களையும் சொப்பனங்களையும்
நல்ல பிக்சர்ஸ் ஆண்டவர் வரைய அதையே நீங்கள் பார்க்க நான் சொல்கிறேன், அற்புதமான மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பாடு அப்படிப்பட்ட அற்புதமான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வாங்க. நீதிமொழி 29ஆம் அதிகாரம். இந்த வசனம் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கணும், இந்த வசனம் உங்களுக்கு சொப்பனத்தை உண்டாக்கணும், இந்த வசனம் உங்களுக்கு நல்ல தேவன் உங்களை என்னவாக்கணும், என்னவா நீங்கள் இருக்கணும் என்கிறத உண்டாக்கக்கூடிய பிக்சர்ஸை கிரியேட் பண்ணணும். நான் சொல்கிறேன், மாற்றங்கள் கண்டிப்பாக, இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக வரும். நான் இப்படி இருக்கிற மாதிரியே இருக்க மாட்டேன், நல்ல முன்னேற்றமான நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மாற்றம் உள்ளுக்குள்ளே வரும்போது தான் என்னவா ஆகிறேன்னா, நான் வாளாகாமல் தலை ஆகிறேன், நான் கீழாகாமல் என்ன ஆகிறேன். பாருங்க, 18ஆம் வசனம் பாருங்க. 29ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் வசனம் வாசிப்போமா? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், வேதத்தை காக்கிறவனோ. மறுபடியும் வாசிங்க. 2 பகுதி இதில் சொல்லப்பட்டிருக்கு, நல்லா வாசிங்க மறுபடியும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள், கொஞ்சம் நிறுத்துவோம். என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் இல்லாத இடம்னா அப்போ தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க தரிசி இல்லாததுனாலயா? அதை மீன் பண்ணல. என்ன சொல்றாரு? ஒரு ப்ராஃபிட்டிக்கல் விஷன், ட்ரீம், பிக்சர் உங்களுக்கு உண்டாகலனா என்ன ஆகுன்றாருன்னா, ஜனங்க கண்டிப்பா சீர்கெட்டு இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க. இம்ப்ரூவ் ஆகணும், பெட்டர் ஆகணும், வாழ்க்கையில் நல்லா ஆகணும்னா இங்க வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. தீர்க்க தரிசனம் அப்படின்னா லிட்ரலான ஒரு பிக்சர். கர்த்தர் உங்களை என்னவாக்கணும், உங்களை என்ன நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புறாரு என்கிற பிக்சர் உங்களுக்கு இல்லைன்னா, ஜனங்க இந்த பிக்சர், இந்த விஷன், இந்த தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவார்கள். அடுத்த பகுதி சொல்றாரு, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்கு தெரியுமா? the one who keeps the word of God, keeps the law of God is happy in his life. பாக்கியவான்ற இடத்துல ஆண்டவர் எப்படி போடுறாருன்னா, எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்றானோ, வார்த்தையை புரிந்து கொள்றானோ, எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால ஒரு பிக்சர், ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் உண்டாகுதோ, அந்த மனுஷன் வாழ்க்கையில எப்படி இருக்க முடியும்ன்றாருன்னா சந்தோஷமா இருப்பானா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையினால. நல்லா சொல்லணும், பக்கத்துல பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையினால தரிசனமோ சொப்பனங்களும் உண்டாகும் போது நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. அந்த வார்த்தை உங்களை நல்லா ஆக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தைக்கான பிக்சரை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷம் வரும். உதாரணம் சொல்லட்டுமா? பிடிக்காதவங்கள பார்க்கும்போது என்ன வருது? கோவம் வருதா? இதெல்லாம் சும்மா ஓவர் விடுறாங்க பாருங்க, கப்சா இப்படி கோவம் வருமா? பிடிக்காதவங்கள பார்த்தோன்னே சந்தோஷம் போயிடுது, வெறுப்பு வருது இல்ல? பிடிக்காததை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வெறுப்பும் கசப்பும் வருதோ, அதே போல பிடித்தவர்களை பார்க்கும்போது என்ன வருது? இப்போ உங்களெல்லாம் பார்த்தா வாரம் எனக்கு என்ன வருது தெரியுமா? அப்படியே உள்ள பொங்குது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை பேருக்குன்னு தெரில, ஆனால் அதான் உண்மை. நான் உங்களை ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ளே சந்தோஷப்படுறேன். ஏன்னா பிடிச்சவர்களை பார்க்கும்போது சந்தோஷம் வருது. பிடிக்காதவங்கள பார்க்கும்போது என்ன வருது? வெறுப்பு வருது. ஒத்துக்கணும், ரியல் ஃபேக்டை ஒத்துக்கணும். ஒயிட்டு தான் பிளாக்கு. ஆமாம், அதை மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவோம். ஆனால் தேவனுடைய வசனம் உள்ள வரும்போது, அதான் இங்கே சொல்கிறாரு, சாலமோன் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த வசனம் உள்ள வந்த உடனே அந்த வசனத்தை காக்கிற ஒரு மனுஷன், அந்த வசனத்தை புரிந்து கொள்ற ஒரு மனுஷன், அந்த வசனத்தின் மூலமா ஒரு பிக்சர் ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் போது, அந்த வசனத்தினால உண்டாகிற தரிசனம் பிக்சருக்கு பாருங்க, அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் வருமா? ஹாப்பி உங்களுக்கு உண்டா, ஹாப்பினஸ் வரும்.
அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த ஹாப்பினஸ் வரலனா ஜனங்க கண்டிப்பாக சோகத்தில் இருப்பாங்க, முன்னேற மாட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி துவண்டு போயிருப்பாங்க, தோல்வியில் இருப்பாங்க. அதை தான் அங்கே சொல்கிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போகிறாங்கன்னா தேவ வசனத்தண்டே வரும்போது தரிசனம் வருகிறது. அந்த தரிசனம் சந்தோஷத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கொண்டு வருது, முன்னேற்றத்தை கொண்டு வருது. இந்த வசனத்தினால உங்களுக்கு தரிசனமோ சொப்பனமோ வரலன்னு வைங்களேன், நான் சொல்கிறேன் சந்தோஷம் வராது, முன்னேற்றம் அடைகிற நிலைக்குண்டான அறிகுறி ஏற்படாது. அப்போ இந்த வசனத்தினால உண்டாகிற பிக்சர்ஸை, விஷனை, ட்ரீமை எனக்குள்ளே நான் வைத்து பார்க்கும்போது அது எனக்கு பல விதமான நல்ல முன்னேற்றங்களுக்கான ஒரு அறிகுறியை எனக்குள்ளே உண்டாக்குது. எனக்கு இந்த வசனத்தை சொல்கிறபடி நான் பார்க்கும்போது இன்றைக்கி தோல்வியில் இருக்கலாம், இன்றைக்கி ஒரு ஆழத்தில் இருக்கலாம், இன்றைக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த வசனம் சொல்கிறபடி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. அந்த கஷ்டத்தின் நடுவிலும் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. இல்லை, இது நிரந்தரம் அல்ல, கர்த்தர் சொல்கிறது ஒரு நாள் எனக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்கு வருது. சங்கீதக்காரன் சொல்றது போல, இரவு கடந்து போய் எப்படி ஒரு பகல் வருகிறதோ அது போல என் கஷ்டங்கள் போய் எனக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் எனக்கான நன்மையை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்பது எப்போ எனக்கு தெரியும்? இந்த வசனத்தை நான் ஒரு பிக்சரா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது சந்தோஷம் வருது. இப்போ கேள்வி, இந்த வசனத்தினால உண்டாகிற பிக்சர், இந்த வசனத்தினால் உண்டாகிற தரிசனம் இல்லைனா ஜனங்க சீர்கெட்டு போகிறாங்க. அதுதான் அங்கே பொறுப்படுத்தி சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான வசனம் பாருங்க. இந்த ப்ராஃபிட்டிக்கல் விஷன் அப்படின்னா, நீங்கள் யாரோ ஒருத்தர் ப்ராஃபிட்டாக வந்து சொல்லுவார், நான் இவர் பெரிய வரம் பெற்ற ப்ராஃபிட், அவர்கிட்ட போய் உட்கார போகிறணும் அப்படிலாம் அதை சொல்லலை. வசனத்தை வாசித்தினாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டிக்கல் விஷனை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து, இந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அஃப்கோர்ஸ் சிலரை பயன்படுத்துகிறார், சிலர் சொல்கிறார், அதெல்லாம் நான் வந்து நிராகரிக்கல. ஏன்னா பைபிள் அப்படி கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிற அடையாளம் இருக்கிறது. ஆனால் இப்படியும் நடக்கிற அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பெட்டரான ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. அதில் கவனம் செலுத்துங்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வசனம் உங்களுக்கு எப்பவுமே கையில் கூட இருக்கு, எப்போனாலும் நீங்கள் திறக்கலாம், எப்போனாலும் தியானிக்கலாம். இந்த தியானத்தை உங்களுடைய மனதுக்குள்ள சொப்பனங்களாக, தரிசனங்களாக கொண்டு வந்து அதே பார்த்து கொண்டு இருக்க போது நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி நல்ல மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க முடியுமா இந்த வசனத்தின் மூலமா? நிச்சயமாக கொடுப்பார். பாருங்க, அதை கொடுக்கறதுக்கான சில காரியங்களை, சில உதாரணங்களை பைபிள்ல இருந்து நான் காட்ட விரும்புகிறேன். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு இந்த வசனத்தை தியானித்து, இந்த வசனம் உங்களுக்கு சில பிக்சர்ஸையும், விஷனையும், தரிசனத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியாமல், இந்த வசனத்தை நீங்கள் இரவும் பகலும் தியானித்து இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி செய்ய நீங்கள் கவனமாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு என்ன உங்களை பயன்படுத்த போகிறார், உங்கள் மூலமாக என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அப்படின்னா நடப்பதுக்கு முன்பாகவே கர்த்தர் அதை பார்க்க வைக்கிறாரு, நடப்பதுக்கு முன்பாகவே அதை விசுவாசிக்க வைக்கிறாரு, நடப்பதுக்கு முன்பாகவே அது மேலே நோக்கமாக இருக்க வைக்கிறாரு. ஏன்னா நான் பார்க்குறத, நான் விசுவாசிக்கிறத, நான் எது மேலே கவனம் செலுத்துகிறேனோ அதை ஒரு நாள் நிச்சயமாய் அதை நிஜமாக்கி காட்டுகிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடப்பதுக்கு முன்பாகவே என்ன பார்க்கணும், நடப்பதுக்கு முன்பாகவே என்ன விசுவாசிக்கணும், நடப்பதுக்கு முன்பாகவே எது மேலே நோக்கமாக இருக்கணும். நீங்கள் பார்க்கறது, நீங்கள் விசுவாசிக்கிறது, நீங்கள் நோக்கமாக இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களை பெட்டராக்குதா, அல்லது இந்த தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போகிறாங்களே அந்த மாதிரி சீர்கேடான நிலைக்கு கொண்டு போகிற காரியங்களை பார்க்குறேன்னா, அதையே நோக்கமாக வச்சிருக்கிறேன்னா? எப்படி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கறது, எப்படி ஆண்டவர் சொல்கிறத விசுவாசிக்கிறது, எப்படி ஆண்டவர் சொல்கிறது மேலேயே கவனமாக இருக்கிறது, அது மேலே கண்ணை வச்சு விசுவாசித்து அதையே நோக்கமாக வச்சா தான் வாழ்க்கை நல்லா ஆகும். அப்போ நல்லா ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நான் அதை என் வாழ்க்கையில் கை கொள்வது, அதை காண்பிக்கிறதுக்காக 2 சைடில் இருக்கிற உதாரணங்களையும் சொல்ல போகிறேன். முதல்ல நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸை காட்டுறேன், அதுக்கு பிறகு பாசிட்டிவான எக்ஸாம்பிள்ஸை காட்டுறேன்.
ஏன்னா நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியும், இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி நம்ம கண்டதின் மேலே என்ன வைக்கக்கூடாது, நம்பிக்கையை வைக்கக்கூடாது, தப்பான காரியத்தின் மேலே நம்முடைய கவனத்தை வைக்கக்கூடாது அப்படின்றத அறிந்து கொண்ட பிறகு சரியான காரியத்தின் மேலே எப்படி நான் கண்ணை வைக்கிறது, அதை எப்படி நான் விசுவாசிக்கிறது, அதை எப்படி நான் கவனம் செலுத்துறது, அதனால் எனக்கு எப்படி வாழ்க்கை முன்னேறக்கூடிய காரியங்களை கர்த்தர் என்ன சாத்தியமாய் வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல் உதாரணம் ஆதியாம் 3ஆம் அதிகாரம். ஆதியாம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஏவாளை பிசாசு சோதிக்கிறான். ஆண்டவர் பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்தில் ஏராளமான கனி கொடுக்கக்கூடிய மரங்களை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு மரத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க இங்கே பாருங்க, என்ன பாருங்க, ஆதியாம் 3 ஆதியாம் முதலே இருக்கு. இவ்வளோ நேரம் தேடுறீங்க, நீங்கள் தேடுறதை பார்த்தா என்னமோ சில புரட்டினே இருக்கு, கண்டுபிடிச்சிருவீங்க, கவலைப்பட. அதுதான் டைம் கொடுக்குறேன். இது இடையில பேசுறது எதுக்கு, அப்படியே நீங்கள் நைஸாக பக்கத்தில் எட்டி பார்த்து எப்படியா கண்டுபிடிச்சி வந்துடுங்க. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்கிறார், உண்டாக்கணுன்னு பார்த்து சொல்கிறாரு, எல்லா மரத்தின் கனி என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது மேலே என்ன லிட்டரல் எப்படி சொல்ல, அது மேலே கவனமே வைக்காத. நீ கவனம் செலுத்துறதுக்கு ஏராளமான மரம் இருக்குது. இந்த ஒன்று மேலே நீ கவலைப்படப்படாது. ஏன்னா அந்த நன்மை தீமை நான் உனக்கு சொல்கிறது தான் உனக்கு நல்லது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளாம் பாக்கியவான்கள். பாவம் பரிதாபமான ஏவாள் ஏமாந்துட்டா. ஏவாள் மாதிரி எத்தனை பேருக்கு இப்போ பார்த்துடலாம். அவளை பாருங்க, போய் பிசாசு வஞ்சிக்கிறான். என்ன செஞ்சா நீங்க கவனிச்சு பாருங்க, பிசாசுடைய தந்திரத்தை கவனிச்சு பாருங்க. என்ன பண்ணானா, எந்த மரத்தின் மேல அவங்க கவனம் வைக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அந்த மரத்தை பார்க்க வச்சு, அந்த மரத்தின் மேல ஆர்வத்தை காட்டி, அந்த மரத்தின் மேல ஆசை உண்டாக்கி, அந்த மரத்தில் இருக்கிற கனியை புசிச்சு அவர்கள் சீர்கேடான நிலைக்கு போறதுக்கு வேலையை செய்யலாம் பிசாசு. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களை வெற்றி உள்ள ஒரு நிலைக்கு கொண்டு வர, உங்க வாழ்க்கையை நல்லா ஆக்குவதற்கான காரியங்களை, ஏராளமான காரியங்களை கர்த்தர் வசனத்தின் மூலமா வாரந்தோறும் காட்டுறாரு. ஆனா நான் என்ன பண்றேன், ஆமா ஆண்டவருக்கு வேற வேலை தான், அவரு சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாரு. நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியுமா, நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும், இதுலயே நம்ம ரிசர்வ் ஆயிடுறோம். இதுலயே நம்மளை ஒரு மாதிரி என்ன சொல்றது, பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ளேயே, இந்த குண்டி சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும் வாங்க பாருங்க. அது மாதிரி இந்த பிரச்சனைக்குள்ளேயே எவ்வளோ வசனம் கேட்டாலும் கண்ணு மறுபடியும் எங்கே தான் போகுது, என் பிரச்சனைக்கு நேரம் தான் போகுது. என் கவனம் எங்கே போகுது, எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ விசுவாசத்தை உண்டாக்க, எவ்வளோ அற்புதமான வழிகளை கத்த நம்ம மீட்டெடுப்பது காண்டவர் சொன்னா கூட, இந்த இடத்தை விட்டு போன உடனே என் கண்ணு எங்கே தான் போகுது, நான் திருப்பி என் பிரச்சனையிலையும் என் கஷ்டத்துலேயும் தான் போகிறேன். இது பிசாசு பண்ணுற தந்திரம். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இங்கே உட்காந்து நீங்கள் கேட்குற வசனம் உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆக்கிடும்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுறான், நீங்கள் இந்த வசனத்தின் மேலே கவனம் வைக்காதபடிக்கு உங்களுக்கு எது பெருசாக இருக்கோ அது மேலேயே உங்கள் கவனத்தை வைக்க வச்சு, உங்கள் குறையின் மேலேயே கவனத்தை வச்சு, உங்கள் பிரச்சனையின் மேலேயே கவனத்தை வைக்க வச்சு, செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்ய வச்சு நம்மளை விழ பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சீர்கேடாக்குறதுக்கு பிசாசு வேலை செஞ்சான். இதுக்கு முன்னாடி ஏவாள் அந்த மரத்துக்கிட்ட போகாமல இருந்திருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை போயிருப்பான். ஆனால் எத்தனை முறை போனாலும் அத்தனை முறையும் அவளுக்கு அந்த மரத்தின் மேலே ஒரு கவனமே வரல. ஏன் வரலனா, அவளுக்கு தெரிஞ்ச ஒன்று, நன்மையும் தீமையும் கர்த்தர் நமக்கு சொல்வார். பிசாசு சொன்னா, நீ ஏன் நன்மை தீமை தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா, ஏன் தான் இந்த கடவுள் உனக்கு அதை மாத்திரம் விலக்கி வச்சாருன்னு தெரியலையே. இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவளை வஞ்சித்து பேசி, இப்போ பிசாசு நினைச்சபடியே ஏவாளுக்கு அந்த மரத்தின் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் ஆக்கி விட்டான். ஆக்கின பிறகு ஏவாள் என்ன சொல்றாரு பாக்குறீங்களா, அந்த 6ஆம் வசனம் பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு அவ சொல்றா பாருங்க,
அப்ப என்ன தெரியுது? இதை தான் பண்ண பிசாசு வந்தான். வந்த பிசாசு கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டான் தன் வேலையை. இதை தான் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த காரியங்களை தான் நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை, இந்த வசனத்தினால உண்டாகிற தரிசனம் இல்லாம, சொப்பனங்கள் இல்லாம, பிக்சர்ஸ் இல்லாம இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போறான். ஆனா வேதத்தை காக்கிறவன், வசனத்தின் மூலமா பிக்சர் கிடைக்கிறவனுக்கு சந்தோஷம், முன்னேற்றம் இருக்கு. எதை நீங்க செய்ய போறீங்க நீங்க தீர்மானிக்கணும். தேவனுடைய ஊழியனாய் நான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உங்களுக்கு கருத்தாய் போதிக்கிறேன். எது மேல உங்க கண்ணை வைக்கணும், எதை நீங்க பார்க்கணும், எதை பார்த்தா மாற்றங்கள் வருமோ அதை எடுத்து உங்களுக்கு வாரந்தோறும் போதிக்கிறேன். கேட்குறீங்க. கேட்டுட்டு போன உடனே சூழ்நிலைகள் நடுவே பல காரியங்களில் பிசாசு வஞ்சிக்க வருவான். வரும்போது கண்ணை இந்த வசனத்தை விட்டு எடுத்து வேற காரியத்தின் மேல பார்க்குறேன்னா, 6ஆம் வசனம் வாசிப்போமா? அதுக்கு என்ன சொன்னா பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமோ புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதை அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் போச்சு. காரியமே கெட்டு போச்சு. ஆண்டவர் அவர்களை நல்லா ஆக்குவதற்காக வேலையை கொடுத்து வச்சிருந்தார். பண்படுத்தவும் பராமரிக்கிற வேலையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதமான தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு வந்து அது மேல கண்ணு வைக்காம தேவன் வேண்டாம் என்று சொன்னதின் மேல கண் வைக்க வைத்தான் பிசாசு. நல்ல கவனிங்கள். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரோ, செய்யக்கூடாததின் மேலதான் நம்ம கண்ணை பிசாசு கொண்டு போய் வைக்கிறான். நல்லா நீங்க கவனிக்கணும். இவ சொல்றா பாருங்க, புசிப்பதுக்கு நல்லதும் பார்க்கறதுக்கு இன்பமா இருக்கு. பார்க்கறான். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறாளே, அப்ப இன்பம் வரலையா? இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறாளே, அப்ப யோசனை வரலையா? ஆனா எப்ப பிசாசு அவளுடைய பார்வையை அந்த மரத்துக்கு நேரா திருப்பினானோ, நம்ம எதை பார்க்குறோமோ அது மேலே நம்ம கவனம் வந்துடும். எது மேலே கவனத்தை வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்து முடித்தே தீருவோம். மறுபடியும் சொல்கிறேன், எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது மேலே உங்கள் கவனம் வந்துடும். எது மேலே உங்கள் கவனத்தை வைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. பிசாசு தான். பாவமும் அப்படி தான் பாருங்கள். பாவம் எப்படி வருது? பாவம் அவனவன் தன் சுய இச்சையினால சோதிக்கப்படுறான். பார்க்கிறோம், அதுல வந்து நமக்கு ஒரு ஆசை உண்டாகுது. அந்த ஆசை ஒரு கவனத்தை நமக்கு அதுக்கு நேரா கொண்டு போய் நம்மளை செய்ய வச்சு அந்த பாவம் மரணத்துக்கு நேரா நம்மளை கொண்டு போய் விடுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசித்து பாருங்க. சொல்லுது, அவனவன் தன் தன் சுய இச்சையினால சோதிக்கப்பட்டு சிக்குண்ட ஒரு நிலை உண்டாகுது. பாவம் என்ன பண்ணுது? உள்ள வந்து அப்படியே கன்சீவ் ஆகி அது அந்த பாவம் உற்பத்தியாகி வெளியே வரும்போது அது மரணத்தை பிறப்பிக்குதான். எவ்வளவு கொடூரம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சக்தியை நீங்க பார்க்கறதுல கத்த வச்சிருக்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. உங்க கண்ணை திறந்து நீங்க எதை பார்க்குறீங்க, உங்க மனதுக்குள்ள எதை பார்க்குறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க எதை கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது மேல கவனம் வந்துடும். கவனம் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே நிஜமாயிடும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கணும், கரெக்டானதை பார்க்கணும். ஆதியாம் 19ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, லோத்துடைய குடும்பம், ஆண்டவர் வந்து லோத்துடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தூதனை அனுப்பி அவனை அன்னைக்கே ஏரோப்ளைனில் வச்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து வெளியே விடுறாரு. கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறத? ஏரோப்ளைன்லாம் வரதுக்கு முன்னாடியே ஏரோப்ளைன் எப்படி வேலை செய்யணும்னு காட்டிட்டார் ஆண்டவர். தேவதூதன் என்ன பண்ணுறான்? அவர்கள் இருந்த இடத்துல இருந்து அவர்களை தூக்கிட்டு கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டான். விட்டுட்டு சொல்கிறான், திரும்பி பார்க்காம. வாசிப்போமா? அது என்ன சொல்லியிருக்கு கொஞ்சம் பாருங்களேன்.
அங்கே சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்ப அற்புதமாக இருக்கு. என்ன ஆண்டவர் இவன் அழியக்கூடாது, சீர்கேடான காரியம் இவனுக்கு நடக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா இருந்து சொல்றாரு, இனி இதை பார்க்காத, இனி உன்னை நான் வாழ வைக்கிற காரியத்தின் மேல கண்ணு வை. ஆனா இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? ஆதியாகமம் 19:17 வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடி பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு. நல்ல அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. நீ அழியாதபடிக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் என்ன விரும்புறார்? நான் அழியக்கூடாதுன்னு விரும்புறாரு. நீ அழியாதபடிக்கு. ஏன் இந்த வசனத்தை போதிக்கிறார்? ஏன் இந்த வசனத்தை உங்க மனசுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பிக்சரா கொண்டு வரணும், தரிசனமா கொண்டு வர. ஏன்னா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இந்த தரிசனம் இல்லாம நீ அழிந்துடக்கூடாது. இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறார். நீ அழியாதபடிக்கு திரும்பி பார்க்காம போ. இதை நான் வாசித்த போது எனக்குள்ள ஒரு கேள்வி, திரும்பி பார்த்தது இவ்வளோ பெரிய குற்றமா? நம்மளும் எத்தனை முறை திரும்பி பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றார் திரும்பிப்பா. அந்த ஒரு சின்ன காரியம் திரும்பி பார்த்ததுனால அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, திரும்பி பார்த்ததுல பிரச்சனை இல்லை, அவ திரும்பினதனுடைய நோக்கம் என்னன்னா, அதை விட முடியல, பழைய வாழ்க்கையை விட முடியல, பழைய ஆசைகளை விட முடியல, பழைய அசுத்தத்தை விட முடியல. ஆண்டவர் சொல்ற, இல்ல நான் உன்னை புதிய மனுஷனா மாத்துறேன், உனக்கான புதிய லக்க வச்சிருக்கிறேன், புதிய திட்டங்களை வச்சிருக்கிறேன், புதிய வாழ்க்கையை உனக்கு உண்டாக்கி தரேன், வா வெளியே வா, பின்னிட்டு பார்க்காத அப்படின்னா. அவ திரும்பி பார்த்தது சும்மா லேசான திரும்புறது இல்லை. அவ திரும்பினது அவளை அப்படியே உடும்பு பிடிமை பிடிச்சிக்கிச்சு. எதுல தெரியுமா? அவளுடைய இருதயத்திலும் அவளுடைய ஆவிக்குள்ள பிடிச்சிச்சு. அது நல்லா கவனிங்க. தப்பான காரியத்தை பார்க்கறதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா அது உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிக்கும். இந்த அட்டைப்பூச்சிலாம் வந்து நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு தெரியாமல் பிடிச்சிக்கும் பார்த்தீங்களா? அது என்ன பண்ணும்? வாடா ராஜா வாடா ராஜான்னு என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி அது இருக்கிறதே தெரியாமல் போயினீங்கன்னு வச்சிங்க, பொத்துன்னு கொஞ்சம் நேரத்தில் உழுவிங்க கீழே. அதுதான் சொல்கிறார் லிட்ரலா. இந்த வசனத்தினால் உண்டாகிற பிக்சர் உங்களுக்கு வராமல் போச்சுன்னா சீர்கேடு அடைகிறதே தெரியாதது போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் சடுதியாய் பெரிய சீர்கேடா நிலையில நம்ம தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நமக்கு வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்ற, நீ தப்பித்து அழியாதபடிக்கு, நீ வாழும்படி நான் உனக்கு நிறைய வழிகளை உனக்கு காட்டுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. 26ஆம் வசனம் சொல்லுது, அவ பின்னிட்டு, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் இருக்குங்க. எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஒரு மனுஷனுடைய மனதுக்குள்ளேயும் மனுஷனுடைய ஆவிக்குள்ள உண்டாகிற பிக்சர், தரிசனம், சொப்பனங்கள் பவர்ஃபுல்லான ஒன்று. உங்களுடைய ஆவி எவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் தெரியுமா? உங்களுடைய இருதயம் எவ்வளோ பவர்ஃபுல்லான இடம் தெரியுமா? அதை கரைப்பட விட்டுருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை கொண்டு போய் பிக்சர் போடாமல், கண்ட காரியங்களை யோசித்து, உங்களுக்கு நடந்த காரியங்கள், நீங்கள் இழந்த காரியங்கள், நீ தோத்த காரியங்களை வச்சே யோசித்து அதே ஒரு பிக்சராக உண்டாக்குறீங்களா? அது உங்களை நல்லாக்காது. அது உங்களை கெடுக்கக்கூடிய, உங்கள் முன்னேற்றத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் எதிர்மறையான உதாரணங்கள். கர்த்தர் சொல்ல, இதெல்லாம் கொண்டு போய் உன் கண்ணு மாடி வச்சினா, இதெல்லாம் நீ வந்து கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பனா, அது நம்மளை நல்லா ஆக்கவே ஆக்காது. நல்லா ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வாங்க. இப்போ நல்லா ஆக்கிறதுக்கு கொஞ்சம் உதாரணங்களை கவனிச்சாதான் நம்ம என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோன்றது நமக்கு தெரியும். நல்லா ஆகிறதுக்காக பார்க்குறேன்னா
இல்லை எப்படி இருக்கிறேன் அப்படின்றத என்ன நான் செல்ஃப் அனாலிஸ் பண்ணுறதுக்கு இந்த உதாரணங்கள் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பேசுகிற காரியங்கள் எல்லாம் மிக ஆசீர்வாதமான ஒன்றாய் கர்த்தர் நமக்கு மாற்றுவார். வாசிப்போமா 14ஆம் வசனத்திலிருந்து. இப்போ ஆபிரகாமோட ஆண்டவர் எப்போ பேசுகிறார்? லோத்து பிரிஞ்சு போகிறான். தான் நேசித்த ஒருவன் தன்னை விட்டு பிரிந்து போகும்போது அவனுக்கு மன கஷ்டம், வருத்தம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் உடஞ்சி போய் உட்காந்துருப்பான். என்னடா இவனை இவ்வளோ தூரம் நம்ம தூக்கிட்டு வந்து இவனை நல்லா ஆக்கணுன்றதுக்கு நம்ம முயற்சித்தோம், கடைசியில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு நினச்சி அவன் உடைந்து போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனை என்ன மாதிரி ஆண்டவர் ஆக்க விரும்புகிறாருன்றதை பார்க்க வைக்கிறார் பாருங்க. எப்பெல்லாம் நீங்கள் உடைக்கப்படுறீங்களோ நல்லா கவனிங்க. எந்த காரியத்து நிமித்தமாக நீங்கள் உடைக்கப்படும் போதெல்லாம் நான் சொல்கிறேன், நம்மளை உண்டாக்கின கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்மளை உற்சாகப்படுத்த அவர் அத்தனை முயற்சியும் எடுப்பார். எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறார்? அப்படி எனக்கெல்லாம் பல முறை செஞ்சிருக்கிறாருங்க. காட்டுவார், விசிபிளாக காட்டுவார், அதை அப்படியே நடப்பித்து காட்டுவார், நிஜமாக்கி காட்டுவார். ஆபிரகாமுக்கு இப்போ அதை நிஜமாக்கி காட்டுறதுக்கு ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. இப்போ அவனை என்ன பார்க்க வைக்கிறாரு பாருங்க. அங்கே சொல்றாரு பாருங்க 14ஆம் வசனம் வாசிப்போமா. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை, அதான் முக்கியமான வார்த்தை அங்கே சொல்றாரு பாருங்க, என்ன பண்ணு, உன் கண்ணை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். இப்போ நம்ம சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் வந்து நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் கண்ணை ஏறெடுத்து வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலையும் பாருன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஆண்டவரே எனக்கு தூர பார்வை ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கிறது பார்க்குறதே பெரிய விஷயம், இதில் வேற அவ்வளோ தூரம் மேற்கில் பார்க்கணுமா? எங்கே இருக்குது மேற்கு? ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே ஆபிரகாம் ரெடி ஆகிட்டான் பாருங்க. அந்த பிக்சர் வருது. சோர்ந்து இருக்கிறவனுக்கு ஒரு பிக்சர் கொடுக்குறாரு. பகவான் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து இருக்கிற நேரம் எல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால அற்புதமான பிக்சரை காட்டுவார். வசனத்தோட கனெக்டடா இருக்கணும், வசனத்தை வாசிக்கணும், இதை தியானிக்கணும். இதை விட்டு பிரியாம இருப்பீங்கன்னா இந்த சத்தம் கேட்கிற இடத்துல இருக்கணும். தேவ வசனம் பேசுற சத்தம் கேட்கிற இடத்துல இருக்கணும். இதை நீங்க தியானிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இது இருக்கும்னா நான் சொல்றேன், எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் அற்புதமான பிக்சரை வசனத்தின் மூலமா கர்த்தர் காட்டுவார். காட்டிட்டு சொல்றாரு பாருங்க, வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் என்ன பண்ணு, கண்ணை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததி பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மற்றோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இப்ப பாருங்க, இவங்கிட்ட ஆண்டவர் அந்த வார்த்தையை பேசி அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை உண்டாக்கி, ஒரு பிக்சர் உண்டாக்கி, உனக்கு நான் என்ன கொடுப்பேன், உன் சந்ததிக்கு என்ன கொடுப்பேன், போயிட்டானேன்னு பார்க்காத, உனக்கு நான் வச்சிருக்கிற தரிசனத்தை பார், உனக்கு நான் வச்சிருக்கிற திட்டத்தை பார், உனக்கும் உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், இந்த மணல் தூளை போல உன் சந்ததி பெருகும், என்ன கூடுமானால் அந்த அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பார்த்துட்டியா? ஆண்டவர் சொல்றார், பார்த்துட்டியா? நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்துட்டியா? உன் கண்ணை எடுத்து பார்த்துட்டியா? இப்போ ஆண்டவர் சொல்ற, எலும்பு. பார்த்த பிறகு சும்மா உட்காராத, எலும்பு. இந்த தரிசனத்தை பார்த்தோன்னே விசுவாசத்துல செயல்படு, எலும்பு. எழுந்து போய் நார்த்து சவுத் ஈஸ்ட் போய் நடந்து திரி, அதை லெங்க்த்தை மெஷர் பண்ணு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மாத்திரம் ஆபிரகாம்கிட்ட மட்டும் ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் நினைக்கிறேன் நார்த்து எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் நார்த்துக்கு போயிருப்பார். சவுத்து எவ்வளோ தூரம் போதோ பறந்துக்கிட்டே போய் பார்த்து 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 இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம்னு
சொல்லியிருப்பாருங்க கண்டிப்பா. ஆனாலும் நான் நம்புறேன், கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த இரவு போய் தூங்கி எழுந்துச்சு. அந்த இரவு எப்படி தூங்கியிருப்பான்? சந்தோஷத்து மிகுதியில் இருந்திருப்பான். ஆஹா, ஆண்டவர் 3 கார் கொடுப்பேன்னு சொல்ல. புரியுதா? 3 கார்னா 3 அடி 3 காரு குழிய அளவு இல்லை. ஆண்டவர் சொன்னது. அவன் சொல்கிறார் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு. அவன் யோசிக்கிறான், நார்த்து சவுத்து 1 கிரவுண்டா 2 கிரவுண்டா 1 ஏக்கரா 2 ஏக்கரா? போ நீ மெஷர் பண்ணுன்றாரு. ஆபிரகாமுக்கு இதை சொல்றாருங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான திட்டத்தை ஆண்டவர் அவிதமா வச்சிருந்தாரு. இன்னைக்கு இதை உங்களுக்கு சொல்றாருன்னா என்ன காட்டுறாரு? உன்னுடைய தோல்வியிலே உட்காராத, உன்னுடைய நெருக்கடியே சொல்லிக் கொண்டிருக்காத. அதை காட்டிலும் விசாலமாய் உனக்கு அற்புதம் செய்கிற கர்த்தர் ஒருவர் உன் கூட இருக்கிறாரு. உன்னை விடுவிக்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன்னை ரட்சிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் அற்புதமான வேலைகளை உனக்குள்ள அவர் செய்ய முடியும். ஆகவே எழும்பு. கர்த்தர் சொல்ல, எழும்பு, இதிலே உட்கார்ந்துடாத, இதிலே சோர்ந்து போயிடாத, எழும்பு மகனே. ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனம் கொடுத்த உடனே அடுத்த நாள் காலையில் எழும்பி ஆபிரகாம் நாத்து வரைக்கும் நடந்திருப்பார். அப்படியே எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருப்பார். எல்லாம் பார்த்துருப்பான் வேலைக்காரன். என்னடா நம்ம முதலாளி இப்படி போகிறாரு, அப்புறம் இப்படி போகிறாரு, அப்புறம் இப்படி போகிறாரு, அப்புறம் இப்படி போகிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, 4 திசையில் நடந்து போயிட்டு வராரு. பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த வார்த்தை கிடைத்தவர்களுக்கு தான் அதனுடைய வல்லமையும் மகத்துவமும் தெரியும். அதனால் ஆபிரகாம் செய்கிறான். சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், அதை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கும்போது மற்றவர்களுக்கு புரியாது. மற்றவர்கள் உங்களை கேலி பண்ணலாம், மற்றவர்கள் உங்களை ஏசி பேசலாம். ஆனால் கர்த்தர் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் சொன்னதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை பேசப்பட்ட ஜனங்கள் நடுவே உங்களுக்கு அதை நிரூபித்து காட்ட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுவார். ஆபிரகாம் அதுக்கு பிறகு சோர்ந்து போயிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும், ஆஹா எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு நாள் நார்த்துக்கு போனோம், ஒரு நாள் சவுத்துக்கு போனோம், ஒரு நாள் ஈஸ்ட்டுக்கு போனோம், ஒரு நாள் வெஸ்ட்டுக்கு போனோம். அப்புறம் சொல்லிட்டு திருப்பியும் அப்படியே மாற்றி போய் அப்படி ஆண்டவர் சொன்னதை அவன் கண்ணு முன்னாடி வச்சு அதை விசுவாசித்து அதுக்காக எழும்பி நடந்து திரிந்து அதை அவன் சொந்தமாக்கினான். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி யோசித்து பாருங்க, எல்லா 4 திசையிலும் கர்த்தர் பழுகி பெருகி இருக்கும்படி கர்த்தர் செய்திருக்க. என்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதுனா காரணம் அது ஆபிரகாம் விசுவாசித்து அதை அவன் கண் முன்னாடி வைத்து அதை செய்ததினால அவன் சந்ததிக்கு அது தொடர்கிறது. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரோ, கர்த்தர் உங்களுக்கு என்ன பிக்சரை காட்டுறாரோ அதை உங்க கண்ணு முன்னாடி வச்சு பார்த்து நீங்க தியானித்து அதை நீங்க விசுவாசித்து அது மேல கவனமா இருந்து நீங்க செயல்பட நான் சொல்றேன், உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமா கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆண்டவர் எனக்கு அப்படிதான் சொல்றார். ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொல்லும் போது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் உன்னை நான் படறி இருக்கும்படி செய்வேன். யூ வில் எக்ஸ்பேண்ட் யுவர் பவுண்டரிஸ். அப்படி திரளான மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ள நார்த்து சவுத்து ஈஸ்ட் 4 திசையில் இருந்தோம் கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வருவார் என்பதை எனக்கு காட்டுற. அதை நான் பார்க்குறேன், அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு தான் வாரந்தோறும் இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். நிச்சயமாய் நடக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த வசனத்தை இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன், இவ்வளோ நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சொன்னவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய், அவர் சொன்ன வேலையை நான் கரெக்டாக செய்வேனா, அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருப்பார். இது போல உங்க ப்ரொஃபஷன், இது போல உங்க குடும்பம், இது போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. தோல்வியின் பிக்சரை முன்னாடி கொண்டு போய் வைக்காதீங்க. வெற்றி வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஒண்ணுமே நடக்காம இருக்கிறது போல இருக்கும், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நடப்பித்து காட்ட அவர் வல்லவராய். ஒண்ணுமே நடக்கக்கூடிய அறிகுறியே இல்லையே, அறிகுறியே இல்லைன்னா சந்தோஷப்படுங்க. அறிகுறியை காட்ட ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைத்து நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையின் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. ஆபிரகாமுக்கு பாருங்க, ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு.
சாராளுக்கும் ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. என்னன்னா, ஒரு அறிகுறியுமே இல்லை, குமாரனை கொடுப்பேன்னாரு, என்ன ஒன்றும் ஒரு அறிகுறியுமே தெரிய மாட்டுது. ஒரு முறை தேவதூதன் வந்து ஆபிரகாமோட பேசி கொண்டு இருக்கும்போது, அடுத்த வருடம் இதே நேரம் சாரால் கர்ப்பமாக ஆவானோடனே சாரால் வந்து கூடாரத்துக்குள்ள இருந்து சிரிக்கிறா, நகைக்கிறா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து சோர்ந்து போய் தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றிருந்தோம், சோர்ந்து போய் அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே எனக்கு வாரிசு இல்லைப்பா, என் வீட்டில் இருக்கிறவன், என் வீட்டில் பிறந்த என் வேலைக்காரனுக்கு பிறந்தவன் எலியேசருடைய குமாரன் தான் வாரிசாவானா அப்படின்னு நினைத்து அப்படி சோர்ந்து போய் அவிசுவாசப்படும் போது ஆண்டவர் பாருங்க, நீ அவிசுவாசப்பட்ட நீ லாய்க்கல்னு உதறி தள்ளலை. அதுதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஆண்டவர் என்ன சொல்றார், உன்னுடைய பலவீனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய அவிசுவாசம் எதனால வருது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அன்பிலீஃப். உங்களுடைய அவிசுவாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அவிசுவாசம் ஏன் வந்துச்சுன்னு அவர் புரிந்து கொள்றதுனால தான் அந்த அவிசுவாசத்தை நம்ம விட்டு எடுத்து போடுவதற்கான வசனத்தை கேட்கிற இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் இங்கே கொண்டு வந்து உங்களை வச்சிருக்கிறார். ஏன்னா he understands you better. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நன்றாய் புரிந்திருக்கிறார். பாருங்க, 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பக்கம் சாரா நகைக்கிறா, இன்னொரு பக்கம் ஆபிரகாம் சோர்ந்து போய் அவிசுவாசப்பட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. முதல் வசனத்தில் வாசிப்போமா? ஆதியாம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தர் ஆகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன பாருங்க, சோர்ந்து போயிட்டான் பாருங்க, சொல்றான் பாருங்க, என்னத்த ஆண்டவரே, நான் உனக்கு மகா பெரிய பலன் பங்கும் இருக்கிறேன், என்ன ஆண்டவரே இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? கர்த்தர் ஆகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரான் ஆகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். உடனே கர்த்தர் சொல்றார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, பாருங்க, சோர்ந்து போயிருக்கணும். இன்னொரு பிக்சர் கொடுக்குறாரு, நல்லா கவனிக்கணும். அங்க லோத்து போயிட்டான்னு சோர்ந்து போயிருந்தோம், அங்க ஒரு பிக்சரை கொடுக்குறாரு. இங்க பிள்ளையே இல்லைன்ட்டு ஒரு சோர்ந்து போய் சாரால் ஒரு பக்கம் நகைத்துட்டு சோர்ந்து போயிருக்கும், இங்க ஒரு பிக்சரை கொடுக்குறாரு. தேவன் மறுபடியும் நான் பார்க்க வேண்டிய நல்ல பிக்சரை எனக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு எப்படி காட்டுறாரு? ஊழியக்காரனை வச்சு வசனத்தை எடுத்து உங்களுக்கு போதிக்க கூடிய ஒரு நேரத்தை கொடுத்து இங்க வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கேட்க ஒரு படத்தை மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, மனுஷனுடைய ஆவிக்குள்ள கர்த்தர் உண்டாக்குறாரு. இங்க அதான் செஞ்சார் பாருங்க. என்ன சொல்றாரு? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன. நல்ல கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு. அங்கே அந்த 5ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு. அங்கே சொல்றாரு பாருங்க, நட்சத்திரங்களை, அந்த வார்த்தை பாருங்க, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே, நல்ல கவனிங்க, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு. என்ன எக்ஸசைஸ்? ஹலோ, இங்க என்ன எக்ஸசைஸ் கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு? எப்படி என்னன்னு சொல்றாரு? 5ஆம் வசனத்திலே இருக்கு பாருங்க, நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து. என்ன சொல்றாரு? போய் நைட்டு தூங்குவல்ல, அந்த காலத்தில் கூடாரம் தான் தெரியுமா, கட்டட வீடு கிடையாது, துணி தான். அங்கே எங்கெங்கே போகிறாங்களோ டென்ட் போடுவாங்க.
அந்த துணி மாதிரி தான் இருக்கும், துணியை சுற்றி கட்டி விட்டு வீடு அந்த காலத்தில் அப்படி தான் கூடாரம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ நைட்டு படுக்கும்போது மேலே இருக்கிற ரூஃப் மட்டும் திறந்துக்கப்பா, நீ நினைக்கிற நேரம் திறந்துக்கலாம், நினைக்கிற நேரம் என்ன பண்ணலாம், பூட்டிக்கலாம். அந்த மாதிரி ரூஃப் அது. இன்றைக்கி நம்ம வீட்டில் நினைக்கிற நேரம் திறந்தீங்கன்னா அவ்வளோதான், நினைக்காத நேரத்துலேயே திறக்காததுலேயே எத்தனையோ காரியம் நடக்குது. இப்படி திறந்து வச்சா அப்புறம் என்ன ஆகுது, திறந்து வீட்டுக்குள்ளே நாய் நுழையிற மாதிரி நிறைய எல்லா காரியமும் நடக்கும். ஆபிரகாமுக்கு அன்றைக்கி சொல்கிறார், நீ திறந்து வச்சுக்கப்பா, இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணு, ஓப்பன் ஸ்கையில் தூங்கு. மொட்டை மாடியில் தூங்கி பழக்கம் உண்டா? நாங்களாம் தூங்கியிருக்கோம். சின்ன பையனாக இருக்கும்போது சர்ச்சி மாடியில் தான் எங்களுக்கு தூக்கமே வரும். அதையே அண்ணாந்து நல்லா பார்த்துட்டு என்ன நட்சத்திரங்களை பார்த்துட்டு இவனை பார்த்து சொல்கிறாரு, போய் இன்னைக்கு என்ன பண்ணு, போய் படுக்கும்போது அண்ணாந்து எதை பாரு, வானத்தை பாரு, வானத்தில் என்ன இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்கும், போய் உட்காந்து எண்ணுன்றார். ஏன்னா அங்கே ஒரு கேப் விட்றாரு பாருங்க, போய் என்ன கூடுமானால் அப்படின்னு சொல்லிட்டு பின்பு அவனை நோக்கி, பின்புனா அப்போ கொஞ்சம் தான் கழிச்சு வந்துக்கிறாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வசனத்தை வாசிக்கும் போது அங்கங்கே சில வார்த்தைகளில் நம்ம பிரேக் விட்டு வாசித்தா நிறைய புரியும். சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு, டெலிபரேட்டான ஒரு எக்ஸசைஸை கொடுக்குறாரு. எதுக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுத்தாரு தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுப்பதுக்கான ஒரு எக்ஸசைஸ். அவனுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடுவதற்கான ஒரு எக்ஸசைஸை கொடுக்குறாரு. என்ன எக்ஸசைஸ்னா, இன்னைக்கு நைட்டு நீ போய் படு, நல்ல ஓப்பன் ஸ்கையில் நட்சத்திரங்கள்லாம் எண்ணணும், என்ன உன்னால் கூடுமானால். இதை ஒரு இடத்துல இந்த வசனத்தை வாசித்த யாரோ ஒரு அறிவாளி என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அப்படின்னு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் போய் என்ன போனாராம். என்ன ஒரு என்னென்னமோ திக்குமோ எத்தனையோ நாள் உட்காந்து எண்ணி எப்படி தான் எண்ணாரோ தெரில, உட்காந்து எண்ணி அவர் சொல்கிறார், நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தேன், மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000 நட்சத்திரங்களை தான். அதுவே எனக்கு சந்தேகமாகுது. 6000 எண்ணி இருப்பார் அவர். நான் வேணா சொல்கிறேன், நைட்டு போய் படுத்து பாருங்க மாடியில் போய். எல்லாரும் இன்றைக்கி மெட்ட மாடியில் தான் உங்களுக்கு தூக்கம். போய் படுத்துட்டு பாஸ்டர் சொன்னார், நட்சத்திரங்களை எண்ணுங்கன்னு எண்ண ஆரம்பித்து பாருங்கள். 10 எண்றதுக்குள்ளே அப்படியே இந்த கண்ணும் அந்த கண்ணும் சுற்றி தலை சுற்றி பிபி ஏறி போயிடுச்சா. என்னவே ஆபிரகாம் பண்ணி பார்த்துருப்பான், அப்படியும் இப்படியும் புரண்டு, நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன் சாரால், நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ, அப்புறம் இந்த பக்கம் திரும்பிக்கலாம், நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன், நீ அந்த பக்கம், எந்த பக்கம் நீ பார்த்தாலும் எண்ணி முடிக்க முடியாது ராஜா அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்போ வந்து கேட்குறாரு, பின்பு ஆபிரகாம் எண்ணிட்டியாப்பா? அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே முடியாதப்பா, நீர் தான் பெரியவர், நீ சொன்னதை செய்ய வல்லவர் என்பதை நான் நம்புறேன்னு நம்பின பிறகு அது அவனுக்கு நீதியாக, அதுதான் அவனுக்கு, அவன் ஒன்று முடிவு பண்ணிட்டான், ஆண்டவரே சரண்டர் ஆயிடுறேன், என்னால் முடியாது, ஆனால் ஒன்று செய்கிறேன், நீர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நான் நம்புறேன்னு நம்பினான் பாருங்க. அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அற்புதமே. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பேரையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நான் வரேன், நான் பண்ணிடுறேன், கறி பூசிட்டு வரணும் மூஞ்சில். முடியாதுன்னு ஆபிரகாமே சரண்டர் ஆகிட்டாரு. ஆபிரகாமை காட்டிலும் பெரியவங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட என்னைக்கு, ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்கு முன்பாக ஏனால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர்தான் பெரியவர், சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்று அவர் கையில் என்னைக்கு கொடுக்குறீங்களோ அவர் பெரியவராக காட்டுவார் உங்கள் வாழ்க்கையில். ஆபிரகாம் தான் செஞ்சாமல் பாருங்க. சொல்கிறான், ஆண்டவர் முடியாது, ஆண்டவரே எனக்கு முடியாதுப்பா, நான் சரண்டர் ஆயிடுறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், வா வா வா, இப்போ வா, வயசான தாத்தாவுக்குறம் இளமையாக்கி காட்டுறேன்றாரு. நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இல்லை, டைலாம் அடித்து அந்த இளமை இல்லை, நான் சொல்ல ரியல் இளமை. எந்த அளவுக்கு இளமையாக்கிட்டாருன்னா, இந்த அபிமெலேக்கு ராஜா வந்து சாராளை பார்த்து சொல்கிறான், மறுமனையாட்டியாக வச்சுக்கிறதுக்கு கேட்குறான். அவள் பாருங்க எவ்வளோ அழகா அவள் இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துகிறேன் இப்போ நான். ஏங்க லிட்ரல் ரியலுங்க, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேவ வசனத்தை
தரிசனமா சொப்பனமா ஒரு பிக்சராக உங்கள் முன்னாடி வச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வயசை இளமையாக்க கர்த்தரால் முடியும். அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், வாழ வயதை போல நம்முடைய வயதை கர்த்தர் அவர் மாற்ற. எப்படி தரிசனமும் பிக்சரும் இருந்துச்சுன்னா அப்படியே ஆள் எங்காயிடுவீங்க. இதை நம்பி சாராலும் ஆபிரகாமை நம்பி நைட்டு படுக்கும்போது அதே மாதிரி அடுத்த நாளும் ஓப்பன் ஸ்கை பார்க்குறாங்க. இப்போ ஜொலிக்குது நட்சத்திரம். அப்படியே ஆண்டவர் சொன்ன உடனே இப்போ ஸ்டார்ஸ் வந்து அப்படியே பளிச்சுன்னு திடீர்னு ஒரு ஸ்டார் அப்படியே பளிச்சுன்னு அப்படி வந்துட்டு போதான். ஆபிரகாம் பார்த்து, சாரா பார்த்தியா அங்கே ஒரு நட்சத்திரம் பச்சக்குன்னு வந்துட்டு பச்சக்குன்னு போச்சு பார்த்தியா? அது என்ன சொல்லுதுன்னா ஆபிரகாமின் தகப்பனே அப்படின்னு கூப்பிட்டு போயிடுச்சு என்ன அப்படின்றான். அதாங்க உண்மை. இதெல்லாம் பார்க்க இதை அவன் கண்ணு முன்னாடி வச்சு பார்க்க அவன் வயசையே மறந்துட்டான். அவன் சரீரம் செத்து போனதையே மறந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் சரீரம் செத்து போனதை பார்க்கல. நட்சத்திரம் ஜொலி, சரீரம் செத்து போன மாதிரி இருந்தா ஆண்டவர் அண்ணாந்து பார்க்க சொல்ல, நட்சத்திரம் ஜொலிக்குதுராப்பா. நல்லா கவனிங்க. வாழ்க்கையில் இளமையாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாள் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை இளமையாக கர்த்தர் வைத்து அவருடைய தரிசனத்தையும் வல்லமையும் நிறைவேற்ற உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். இதை கொண்டு போய் வைக்கணும். இந்த தரிசனமே இல்லாத மூஞ்ச பார்த்துருக்கீங்களா? இந்த வசனத்தினாலும் உண்டாகிற தரிசனமும் இல்லை, சொப்பனமும் இல்லை, இந்த வசனத்தினால் உண்டாகிற பிக்சரும் இல்லாத மூஞ்ச பாருங்க. அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தோம் வீட்டில் இருக்கோம், வீட்டில் யாராவது ஒன்று அந்த மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற மாதிரி என்ன பண்ணுங்க, வசனத்தை சவுண்டாக வச்சு விட்ருங்க. கொஞ்சம் இது உள்ளே போ அப்படியே ஏனம்மா ஆகிடும். கேட்க இந்த வசனம் என்ன பண்ணோம், மாற்றத்தை உண்டாக்குங்க. நிஜமாக நடந்தது தான் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது நடந்தது. நான் சொல்கிறது இந்த கொரோனா டைமில் நம்ம யாருமே வர முடியல பாருங்க. அப்போ அந்த ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பார் பாஸ்டர். இந்த மனுஷனை சந்தோஷப்படுத்துறது கொஞ்சம் நெஞ்சமான வேலை இல்லை. யோ எதை போட்டாலும் அது நொட்டை இது நொட்டை எல்லாத்துக்கும் நொட்டை சொல்லிட்டுருப்பாரு. நல்ல வேலை யாரும் சர்ச்சைக்கு வர முடியாமல் அந்த நேரத்தில் ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்க. நான் பெரிய டிவியில் வச்சு விட்டு வால்யூம் வச்சு விட்டுருவேன். நீங்கள் பண்ண பிரசங்கத்தை தான் கேட்டிருப்பாரு. முதல் நாள் வந்து அங்கே ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டோர் ஓரமாக சேரை போட்டு உட்காந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஹாலில் என் கூட சேரை போட்டு உட்காந்து கேட்க ஆரம்பித்தார். இப்போ நல்லா சிரிக்கிறார் பாஸ்டர் நீங்கள் ஜோக்கு சொன்னா அப்படின்னாங்க. நடந்த நிஜங்க இது. வசனத்தை கேட்க சுடுமூஞ்சிய கூட நல்ல மூஞ்சா ஆக்கிடும். நல்ல மூஞ்சா கர்த்தர் ஆக்கிடுவார். ஆபிரகாம் அப்படிதான் இளமை ஆக்கியிருப்பார். எல்லாம் கேட்டிருப்பான் கூட இருக்கலாம், என்ன மாப்பிள்ளை மாதிரி இருக்கிற, என்ன பொண்ணு மாதிரி வந்திருக்கிற. ஆமா நான் பொண்ணு தான், நான் மாப்பிள்ளை தான். ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு ஈசாக்க கொடுக்க போறாரு பாரு. கேட்கறவங்களாம் பைத்தியம், சரியான முத்தி போயிடுச்சு போல இதுப்பா பைத்தியம். பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைச்ச பைத்தியத்துக்கு முன்னாடி கர்த்தர் ஈசாக்க கொண்டு வந்து கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய அடையாளத்தை உண்டாக்குனார். நேரம் போயிடுச்சுங்க. இன்னொரு அற்புதமான உதாரணம் யாக்கோபுக்குது. ஆனால் சொன்னால் அது போயிடும் நேரம். நடக்கவே முடியாத இடத்துல நடப்பித்து காட்ட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யணும். எதை பார்க்குறீங்க? லாபான் பாருங்க, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். லாபான் பாருங்க, யாக்கோபை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணான். இவனே ஒரு பேரொழி, இவனே பித்தலாட்டக்காரனா, அவனுக்கு மேலே ஒரு பெரிய பித்தலாட்டக்காரனை காட்டுறாரு. அவனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், பித்தலாட்டக்காரங்களுக்கு எல்லா பித்தலாட்டங்களும் மேலே ஒரு பித்தலாட்டக்காரன் இருப்பான். அதனால எல்லா பித்தலாட்டத்தனத்தெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை பார்க்குற ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நான் செய்யணும் ஒப்பு கொடுக்குறேன்னு வந்தீங்கன்னா தப்பிச்சோம். இப்படி ஒரு மாமனார் யாருக்கும் வந்துடக்கூடாது. லாபானுக்கு வந்து மாட்டிச்சு பாருங்க. 20 வருஷம் வேலை செஞ்சு போப்பா ராஜா,
போப்பாவா? என்ன போப்பான்ற? ஒன்றும் கொடுக்காம போனா நான் எப்படி போகிறதுன்றான். அவன் சொல்கிறாரு, ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அவன் சொல்கிறான், எனக்கு என்ன தான் கூலி அப்படின்னு யாக்கோபே கேட்குறான். நீர் என்கிட்ட இருக்கிற புள்ளியம் வரியும் உள்ள ஆடுகள்லாம் நீ என்ன பண்ணுவோம், எடுத்துக்கோ. புள்ளியம் வரி இல்லாத ஆடை மட்டும் எனக்கு கூடும். அதை வச்சு புள்ளியம் வரியும் உள்ள குட்டி போடுற ஆடெல்லாம் எனக்கு வருமானமாக கொடுத்துரும், சம்பளமாக கொடுத்துரும். அதை நான் சம்பளமாக எடுத்துக்கிறேன். லாபான் பார்க்குற, ஆஹா சரியான முட்டாளாக இருப்பான்ப்பா இவன், போப்பா ராஜா எடுத்துக்கோனாரு. எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே லாபான் என்ன பண்ணான்னு தெரியுமா, அந்த மந்தையில் இருந்த எல்லா புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை பிரித்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் வச்சு அவங்க பையனை வச்சு பிள்ளைங்களை வச்சு பார்க்க வச்சுட்டான். உஷாராக பார்த்துக்கோ, இது ஒன்று கூட அங்கே போயிடக்கூடாது. கர்த்தர் பாருங்க யாக்கோபோட கூட இருந்தார். அவனை கொண்டு வரும்போதே தரிசனத்தை காட்டினார். என்ன தரிசனத்தை கொடுத்தாரு? நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொப்பனத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இந்த லாபான் என்ன இவனை காட்டிலும் பெரிய பித்தலாட்டக்காரனாக இருக்கிறான்னு காட்டின உடனே யாக்கோபு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொப்பனத்தில் யாக்கோபுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, புள்ளியும் வரியும் உள்ள குட்டியாக போடுற மாதிரி சொப்பனத்தை காட்டுறாரு. காட்டின உடனே அடுத்த நாள் எழும்புறான். இந்த சொப்பனம் கிடைச்ச உடனே அதை கண்ணு முன்னாடி வச்சு அதை பார்த்து அதை செயல்பட ஆரம்பித்த உடனே இப்போ என்ன பண்ணுறான், ஆடுகள் தண்ணி குடிக்க வர இடத்துல என்ன பண்ணுறான், இந்த புள்ளியும் வரியும் உள்ள ஒரு டிசைனை வர வச்சு அந்த தண்ணி மேலே அந்த ஷேடில் அந்த டிசைன் பண்ண வச்சான் பாருங்க. இந்த ஆடுகள் தண்ணி குடிக்கும் போது அந்த புள்ளியும் வரியும் உள்ள தண்ணி டிசைனை பார்த்துட்டே குடிக்குது. நீங்கள் நினச்சிக்கூடாது புள்ளியும் வரியும் உள்ள டிசைனை தண்ணியை பார்த்து அந்த தண்ணி மேலே தெரிஞ்சனால ஆடுங்க அதை பார்த்துட்டே குடிச்சதுனால புள்ளியும் வரியும் உள்ள குட்டியாக போட்டுச்சுன்னு நினச்சிக்கூடாது. ஒரு விதத்தில் அது சயின்டிஃபிக்கலாக இருக்கலாம். ஆனால் நிஜமாக்கி காட்டினது காரணம் என்ன தெரியுமா, இந்த யாக்கோபுக்குள்ள கர்த்தர் புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகளை போடுகிற ஆடுகளை காட்டினதினால அதை அவன் நம்பினா. அவன் எதை விசுவாசித்தான், புள்ளியும் வரியும் உள்ள குட்டி ஒண்ணுமே இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டிக்குறோம் ஒரு ஆடுக்குறோம் நம்மகிட்ட புள்ளியும் வரியும் இல்லாத இல்லை, ஒண்ணுக்குறோம் இல்லை. ஆனா அவன் விசுவாசித்தான், எனக்கு சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். குட்டி போடுற நேரத்தில் போடுது பாருங்க, குட்டி புள்ளியும் வரி உள்ள குட்டியா போடுது. லாபான் பார்க்குறான், அடாடாடாடா என்னப்பா இது, இவனுக்கு புள்ளியும் வரியும் இல்லாத ஆடு தானே கொடுத்தோம், ஆனால் போடுற குட்டியெல்லாம் என்ன போடுது, புள்ளியும் வரியும் உள்ள குட்டியாக போடுது. அவன் வாயில் கை வச்சு ஆச்சரியப்படும்படி லாபான் யாக்கோபை ஜீரோவாக்கணும்னு நினைச்சான். கர்த்தர் யாக்கோபை உயர்த்தணும் என்று அவர் திட்டம் வைத்திருந்தார். அவருடைய திட்டத்துக்கு முன்னாடி யார் உங்களை எதிர்த்து நின்றாலும் நான் சொல்றேன், அந்த திட்டத்தை கொண்டு போய் உங்க கண்ணு முன்னாடி வைத்து அதை விசுவாசித்து அதையே நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் உங்களுக்கு முன்பாக எழும்பினாலும் அவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அற்புதமான வல்லமை உங்க கையின் பிரயாசத்தில் விளங்கும். சில தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் தொழில் நிறைய சவால் இருக்கும், நிறைய சவால் உள்ள காரியங்களை கவலைப்படாதீங்க. எவ்வளோ சவால்கள் வந்தாலும் அதுக்கு மேலாக உங்களை உயர்த்துகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இப்படி பார்க்கணுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்கணும், நான் கடன் வாங்காமல் நான் என்ன பண்ணுவேன், வரமாட்டது பார்த்தீங்களா, வராது வாங்கல. நான் கடன் வாங்குவேன், நான் கடன் வாங்குவேன், நான் கடன் வாங்குவேன். ஆண்டவர் சொல்ல, நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? இன்னொரு வாட்டி இந்த கை என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் என்ன பண்ணணும், கடன். இந்த மாதிரி பிக்சர்லாம் கொண்டு வைக்கணும். நான் வாளாகாமல் தலையாகுவேன், நான் கீழாகாமல் மேலாகுவேன். ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா குழம்பிப்போம். அப்படிப்பட்ட காட்சிகளை பிக்சர்ஸை உங்க கண்ணு முன்னாடி வச்சு தியானிச்சிங்கன்னா, சாத்தியமே இல்லாத இடத்துல கூட சாத்தியமாக்கி காட்டுற கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வேலை செய்ய. எத்தனை பேர் இப்போ இதை பார்க்க போறீங்க? எதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், எதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். கர்த்தர் சொல்கிறார் நம்மளை பார்த்து, இந்த வசனத்தை மூலமாக தீர்க்க தரிசனம் உண்டாகணும், எந்த சீர்கேடுக்கும் நாம் ஆளாகாமல் அந்த தேவ வசனத்தினால் உண்டான தரிசனம், சொப்பனங்கள், அந்த நல்ல காட்சிகள், நல்ல பிக்சர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களை முன்னேற்றமான நிலைக்கும்
சந்தோஷமாக இருக்கிற நிலைக்கு கொண்டு போவோம். எழுமினிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார்? எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை கவனம் செலுத்தணும், எதை கவனம் செலுத்தக்கூடாது, எதை விசுவாசிக்கணும், எது மேலே அவிசுவாசப்படக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆபிரகாமை போல நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை யாக்கோபை போல நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நடப்பதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் கர்த்தர் நடப்பிக்க வல்லவர். ஓ ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் கேட்டிருக்கிற வசனம் அவர்களுக்குள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கி இருக்கிறதினாலே எந்த இடத்தில் நடக்க முடியாமல் இருந்தார்களோ, நடக்காத காரியங்கள் இருந்துச்சோ, அதே இடத்தில் அற்புதமான தேவ வழிகளையும் தேவன் உண்டாக்குகிற ஆச்சரியமான மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தயவு பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரா. கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்குள்ள ஆணித்தரமாய் ஆண்டவரே நீர் உண்டாக்க விரும்புகிற ஆண்டவரே தரிசனத்தையும் சொப்பனத்தையும் நல்ல பிக்சர்ஸை எங்கள் இருதயத்துக்குள்ள அதை உண்டாக்கி கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்க பார்க்க நாங்கள் மாற்றம் அடைகிறோம், நாங்கள் முன்னேறுகிறோம். நல்ல நிலைக்கு எங்களை நீர் கொண்டு வருவதற்கு ஏதுவான விதத்தில் நாங்கள் பார்த்து சகலவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் செய்யவும் வாழவும் கர்த்தர் கிருபை பாராட்டும். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தர் காண்பித்ததை பார்க்கிற பிள்ளைகளாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு போகட்டும். ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் அகற்றி போட்டு உம்முடைய கிருபைக்குள்ள உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வைத்து நீர் வழி நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இதை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும், வெற்றியை பார்க்கட்டும், உயர்வுகளை பார்க்கட்டும். நான் கீழாகல, என்ன கர்த்தர் மேலாகிற நிலைக்கு கொண்டு வருகிறார் என்பதை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆண்டவரே அதை விசுவாசிக்கட்டும், அதுக்கு நேராக எழும்பி செயல்படட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அவ்விதமாய் நீர் பலப்படுத்தி நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. போக்கிலும் மரத்திலும் ஆண்டவருடைய தெய்வீகமான பாதுகாப்பு இருப்பதாக. உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து பின்தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.